ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டாஸ் இங்கே ஒர்க் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. அதை இன்றைக்கி பார்த்துக்கலாம். காயின் ஒர்க்கில் நெக்ஸ்ட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 4mm பீடும் சுகர் பீடும் வச்சு ஒரு புட்டாஸ் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதை இன்றைக்கி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் நார்மலாக காயின் பேஸ்ட் பண்ணி ஸ்டோன் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம சுகர் பீடை ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ரெண்டாக நம்ம ஆல்ரெடி சுகர் பீடி எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ரெண்டாக போட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆஃப் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் என் நாட் போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ என் நாட் போட்டு நார்மலாக எடுத்துட்டேன். இங்கே ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள். இங்கேருந்து நடுவில் இருந்து த்ரெட்டை எடுக்கிறேன். எடுத்துட்டு நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. அதை உள்ளே விட்டு மேலே எடுக்கிறேன். அகெயின் ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். லாக் ஸ்டிச் போட்டுட்டு லாக் போடாமல் நம்ம சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு கீழே லாக் பண்ணுறேன். ஓகே, அப்போ உங்களுக்கு கிளியராக நல்லா க்ரிப்பாக லாக் ஆகும். இந்த புட்டாஸ் டிசைனுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். இங்கேயுமே நீங்கள் சுகர் பீடும் போடலாம். 4mm ஆன்டிக் பீடும் ஓட்டலாம். இங்கேயும் இந்த மாதிரி பீட்ஸ்லேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி போன கிளாஸில் பார்த்த மாதிரி ஸ்டோன் ஓட்டுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ஈஸியான கிளாஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிளாஸஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா, தேங்க்யூ.